قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. الحمد لله الصلاة والسلام على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த மதரசா அல்லிம்னில் இஸ்லாம் என்கின்ற கற்கை நெறியில் கல்வி நெறியை பூர்த்தி செய்ய விரும்பக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நற்செய்தி. எமது இந்த பாடங்கள் நாங்கள் மதரசாவில் படித்தோம். அகீதா, அதே மாதிரி ஃபிக்ஹ், இந்த 2 பாடங்களும் நாங்கள் படித்து அதில் நிறைய பயனடைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு எமது மக்தபு தஅவா வல் இர்ஷாத் எங்களோட இஸ்லாமிக் சென்டரோட அடுத்த ஒரு புது நடவடிக்கை என்னென்றால், எங்களோட இந்த பாடங்களை நாங்கள் வீடியோவாக தயார்படுத்தி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற பணியை நாங்கள் செய்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பாடங்களும் இங்கே பதிந்து உங்களுக்கு பாடமாகவே முன்வைக்கப்படும். அதை நீங்கள் பார்த்து அதிலிருந்து படித்து ஒரு மதரசாவுக்கு படிக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் இந்த பாடம் ஒரு மதரசா ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பாடமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு உரையாக தொடர் ஒரு உரையாக இந்த உரை இருக்காது. இது ஒரு பாடத்தை நீங்கள் கவனிக்கிற நேரம் உங்களுக்கு என்னென்ன எப்படி நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்களோ அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய எங்களோட பாடம் தௌஹீத் என்ற இந்த புத்தகத்தினுடைய முதலாவது லெவல் 1 என்ற முதலாவது பகுதியில் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படை அம்சங்கள், அதுதான் முதல் தலைப்பு. இந்த புக் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் முதல் தலைப்பு உங்களுக்கு தந்திக்கிறது அதுதான், இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படை அம்சங்கள். கொள்கை என்ற வார்த்தைக்கு அரபுல அகீதான்னு சொல்லுவோம். அகீதா என்றால் கொள்கை. அப்போ இந்த கொள்கை, இஸ்லாத்துக்கு ஒரு கொள்கை இருக்குது. இந்த உலகத்தில் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் அது தானாக உருவாகாது. அதை உருவாக்கியவர் இருப்பார், அந்த உருவாக்கியவர்களுக்கு நோக்கங்கள் இருக்கும். இப்படி பல கொள்கைகளோடு நோக்கங்களோடு தான் இந்த உலகம் இயங்குது. அப்படின்றால் இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் சொல்றான். மார்க்கம் என்றது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான். அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொள்கை இருக்காதா? அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கொள்கை அல்லாஹ் வகுத்த கொள்கையாக இருக்காதா? மனிதர்களாக உருவாக்கிய மதங்களிலேயே கொள்கைகளை வைத்து அந்த கொள்கை அடிப்படையிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கத்துக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கும் தானே. அப்போ அந்த கொள்கையை பற்றி படிக்கிறது தான் இந்த அகீதா பாடத்துடைய நோக்கம். அந்த அகீதா பாடத்துக்கு தௌஹீத் என்று சொல்லி ஒரு தலைப்பு போட்டு ஒரு தௌஹீதுன்றதுக்கு கீழே அந்த அகீதா பாடத்தை கொண்டிருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த அகீதா பாடத்துக்குள்ள என்னென்னலாம் வரும்? அகீதா பாடம்னு சொன்னால் அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அகீதா பாடத்துக்குள்ள வரக்கூடிய அம்சங்கள் என்னென்றால், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், மறைவான விஷயங்கள், மனிதனுடைய அறிவுக்கு புலப்படாத நம்ப வேண்டிய அம்சங்களை இந்த அகீதான்ற பாடத்துக்குள்ள நாங்கள் படிக்கலாம். அது ஏன் நாங்கள் அதை படிக்கணும்னால், அப்போ தான் அவன் உண்மையான பூர்ணமான முஸ்லீமாக அவன் கருதப்படுவான். நாங்கள் மறைவான நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் நாங்கள் நம்பி வாழ்கிறோம். எங்களோட கண்ணுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் நாங்கள் அதை இந்த உலகத்தில் நம்பி தான் வாழ்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், வானத்தை பூமி இந்த உலகத்தை எங்களை அனைத்தையும் படைத்தவன் இறைவன் ஒருவன் தான். அதே மாதிரி சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்குது.
அதே போல இந்த உலகத்தை இயக்குற அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சில வானவர்கள் அவன் என்ன செஞ்சிருக்கான், படைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் நம்புகிறோம், முஸ்லீம்கள் அடிப்படையாக இந்த நம்பிக்கை எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் இருக்கு. அந்த நம்பிக்கையை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் படிக்கிறது தான் அக்கீதா. குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் படிக்கிறது தான் அக்கீதா. இப்போ நாங்கள் ஒரு உரையாக கேட்குறதோ அல்லது நாங்கள் சின்ன காலத்திலேருந்து எங்களுக்கு அந்த அந்த நம்பிக்கைகள் எங்களுக்கு உள்ளத்தில் பதிந்திருக்கும். எந்த முஸ்லீம் எடுத்தாலும் அவன்கிட்ட அந்த நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் இந்த நம்பிக்கைகளை படிக்கிறது, இந்த நம்பிக்கைகளை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றதை பார்க்குறது தான் இந்த பாடம். சரி, இந்த பாடத்தில் அப்போ அதனால தான் இந்த புக்கில் நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன போட்டிக்கிறாங்கண்டா, கொள்கையும் கோட்பாட்டையும் உள்ளடக்கிய இஸ்லாம்னு சொல்கிறது கொள்கை கோட்பாட்டை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். அதன் கோட்பாடுகள் சிலவற்றையும் அது உள்ளடக்கியுள்ளவற்றையும் நாம் முன்னர் சுட்டி காட்டியுள்ளோம். அப்படின்னா இதுக்கு முன்னுக்குள்ள ஒரு பாடத்தில் முன்னுக்குள்ள ஒரு புக்கில் ஈக்குது படித்து இதாக்கிக்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் இந்த புக்கில் இப்போ நாங்கள் படிக்க போகிற புக்கில் இஸ்லாமிய அக்கீதா 6 அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கியுள்ளன. இஸ்லாமிய அக்கீதா என்றால் இந்த அக்கீதாவுக்குள்ள முக்கியமான நம்பிக்கைகள் 6 இருக்குது. இதனை ஈமானின் கூறுகள் என்று அழைக்கிறோம். இது என்ன சொல்கிறோம், ஈமானின் கூறுகள், ஈமானின் கடமைகள், அர்கானுல் ஈமான் அப்படின்னு நாங்கள் படிச்சுப்போம். சரி, இதில் முதல்ல அர்கானுல் ஈமான் 6 அம்சங்களை கொண்டது. அப்படித்தானே? அக்கீதாண்டா அக்கீதாக்குள்ள நாங்கள் நிறைய தலைப்புகள் இருந்தாலும் அடிப்படையான தலைப்பு 6 அம்சத்தை நம்புறது. பிளைனா இதுல முதலாவது அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளல், ஆமன்து பில்லான்னு நாங்க சொல்லுவோம். ரெண்டாவது அவனது வானவர்களை விசுவாசம் கொள்ளுதல், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி. அடுத்தது மூணாவது என்ன, அவன் அருளிய வேதங்களை நம்புதல், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி நாங்க படிச்சோம். நாலாவது இறை தூதர்களை விசுவாசம் கொள்ளுதல், வ ருசுலிஹி அவனுடைய ரசூல்மார்கள் தூதர்களை பற்றி நம்புறது. ஐந்தாவது மறுமை நாள், வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளை பற்றி நம்புறது. ஆறாவது நன்மை தீமை அனைத்தும் அவனது நாட்டத்தின் விளைவே என விசுவாசம் கொள்ளல், கலா கதிரை பற்றி விசுவாசம் கொள்ளல். இந்த 6 நம்பிக்கைகளையும் பற்றி விரிவாக படிக்கிறது தான் என்ன, 6 நம்பிக்கைகளையும் பற்றி விரிவாக படிக்கிறது தான் இந்த அக்கீதா பாடம். சரிதானே? சரி, அப்போ இவற்றுக்கு அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. குர்ஆனை ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6 அம்சத்தையும் பற்றி பேசக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் சொல்கிறத பாருங்க, லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வல் நபியீன். சூரத்துல் பக்ராவினுடைய 177வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கிழக்கு மேற்கு ஆகியவற்றின் பக்கமாக உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மை செய்ததாக ஆகிவிடாது. இல்லை, திருப்புறது மட்டும் நன்மை இல்லை, எனினும் நன்மையுடையவர் எவரெனில் உங்களில் அவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் மலக்குகளையும் வேதத்தையும் நபிமார்களையும் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களே அவர். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் திரும்பி அல்லாஹ்வை திரும்புறது மட்டுமில்லை நன்மை என்று சொல்றது, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், மறுமை நாளை ஈமான் கொள்ளணும், மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும், வேதங்களை ஈமான் கொள்ளணும், நபியை ஈமான் கொள்ளணும் அப்படின்ற இந்த 5 அம்சத்தையும் ஈமான் கொள்ள வேண்டிய 5 அம்சங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வசனத்தில் சொல்றான். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு அடுத்த வசனம் மேலும் கூறுகிறான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர் வமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலம்ஹிம் பில் பஸர். சூரத்துல் கமர் உடைய அத்தியாயம் 49-50 வசனத்தில் உங்களுக்கு இந்த செய்தியை இந்த வசனத்தை பார்க்கலாம். நிச்சயமாக நாம்
ஒவ்வொரு பொருளையும் நிர்ணயிக்கப்பட்ட அளவின்படியே படைத்திருக்கிறோம். நம் கட்டளை நிறைவேறுவது கண் சிமிட்டுவது போன்ற ஒரு கணமே தவிர வேறில்லை அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்னான். அப்ப எல்லாமே அல்லாஹ் தாலா கதா கதிர் அடிப்படையில் ஒரு நிர்ணயப்படித்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதரை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னே அவன் இந்த உலகத்தில் என்ன செய்வான், எது செய்வான், அவனுடைய விதி, அவனுடைய வாழ்க்கை அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் அவனுடைய அந்த ஏற்பாட்டின் பெயரால், அவனுடைய அந்த திட்டத்தின் பெயரில் தான் நடக்குது. இதுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை எங்களுக்கு ஆதாரமாக கொள்ளலாம். சரி, ஹதீஸில் என்ன வருது? ஹதீஸில் எப்படி நாங்கள் அதை பார்க்கறதுண்டா, ஹதீஸ் ஜிப்ரீல் ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நான் ஹதீஸை விரிவாக இந்த புக்கில் உங்களுக்கு முழுக்காக தந்திக்கிறாங்க. முஸ்லீமில் 8வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னண்டா, ஒரு நாள் சஹாபா உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் நபிகளாரோடு அமர்ந்திருக்கிறோம், ஒரு சபையில் இருக்கிறோம். அப்போ ஒரு மனிதர் வாரார். அந்த மனிதர் ஏற்கனவே அறிமுகமற்றவர். அவருடைய முகத்தில் பிரயாண களைப்பு இருக்குது. அவருடைய முகத்தில் பிரயாண களைப்பு கூட தெரியல. அறிமுகம் இல்லாதவர், வெள்ளை உடுப்புடுத்திருக்கிறார், கருத்த முடி, நல்ல உயரமான ஒரு மனிதர் வாரார். வெண்ணிற ஆடை அணிந்து வாரார். அவர் என்ன செய்கிறாருண்டா, அவரிடம் பிரயாணியிடம் காணப்படும் அடையாளங்களும் காணப்படவில்லை. அம்மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக சமீபமாகவே அமர்ந்து கொண்டார். அவரது இரு முட்டங்கால்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது முட்டங்கால்களுடன் சேர்த்து வைத்து கொண்டார். வந்தார். அவர் அறிமுகமான ஒரு ஆள் இல்லை, பிரயாண அடையாளம் விளங்கல்ல, ஊருக்கு புதிய ஒரு ஆளைத்தான். ரசூலுல்லாஹ் கிட்ட அவருடைய முழங்காலை நபியுடைய முழங்காலையும் சேர்த்து வச்சு அமர்றார். அமர்ந்து கொண்டு அவர் கேட்கிறார், இரு கைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது தொடையின் மீது வைத்து, கிட்ட ரசூலுல்லாஹ் தொடையின் மீது அவருடைய 2 கையையும் வச்சுட்டு அவர் கேட்கிறார், எனக்கு இஸ்லாத்தை பற்றி கூறுவீராக, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம்டா என்னன்னு சொல்லுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி சொல்றாங்க. என்ன? இஸ்லாத்தினுடைய அந்த 5 கடமைகளையும் சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்பணும், அன்தஷதன் லா இலாஹ இல்லல்லாஹ், என்னது வான்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை நம்பணும். இகாமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்து கொடுக்கணும், நோன்பு பிடிக்கணும் ரமதான் மாசத்துல, ஹஜ், உடல் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு சக்தி இருக்குதோ ஹஜ் செய்யணும். அப்படி இது ஒவ்வொன்றா அவர் கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நீர் உண்மை சொல்லிவிட்டீர், சதக்த அப்படின்னு சொல்றாரு. அவரே கேள்வி கேட்கிறார், ரசூலுல்லாஹ் பதில் சொன்னே சொல்றார். அப்புறம் கேட்கிறார், அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான்டா என்னான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் இப்போ நாங்கள் படித்த மாதிரி சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பணும், வானவர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், ரசூல்மார்களை தூதர்களை நம்பணும், கதா கதர் நன்மை தீமை பற்றி எது நான் நம்பணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, என்னது சதக்த, நீர் உண்மை சொல்லிவிட்டீர் என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு அவர் கேட்குறார் அடுத்த கேள்வி, அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஅன்னக அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் நீ வணங்கணும். இதுதான் இஹ்சான். அதுக்கும் அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர் ஜிப்ரீலான்னு தெரியாது மக்களுக்கு. அவர் சொல்றாரு, என்னது சதக்த, நீ உண்மை சொல்லிவிட்டாய் அப்படின்றார். அதுக்கு பிறகு மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கேட்கப்படுபவரை விட கேட்பவருக்கு அதில் ஞானம் இருக்கும் அப்படின்றாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம், எல்லாத்துக்கும் பதில் சொன்ன ரசூலுல்லாஹ் இதுக்கு மட்டும் இப்படி சொல்கிறாங்களே. அதுக்கு பிறகு கடைசியாக கேட்குறாரு, அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார், மறுமைக்கான அடையாளங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, என்ன அடையாளங்கள் சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு அடிமை பெண் தனது எஜமானை பெற்றெடுப்பாள், அது ஒரு அடையாளம். மேலும்
பாதணியற்றவரும் ஆடையற்றவர்களும் ஏழைகளும் ஆட்டிடையர்களும் அடுக்குமாடிகளை கட்டுவதில் போட்டு போட்டு கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் மறுமை நாளுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு பின்னர் வந்து அந்த மனிதர் எழுந்து சென்றதும், அப்படி இது கேட்டுட்டு எழுப்பி போயிட்டார். எழுந்து சென்றதும் என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க, இக்கேள்வியை கேட்டவர் யார் என்பதை நீர் அறிவீரா? அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அறிவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்தவர் ஜிப்ரீல், உங்கள்கிட்ட வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை படித்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல ஈமானுடைய 6 அம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய 5 அம்சங்களையும், அர்கானுல் இஸ்லாம், அர்கானுல் ஈமான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து படித்து கொடுத்த கல்வி. அப்போ குர்ஆனும் எங்களுக்கு அதை சொல்லுது, ஹதீஸும் எங்களுக்கு சொல்லுது. அப்போ நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அந்த 6 அம்சங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் விரிவாக பார்ப்போம். இந்த வகுப்பில் இது அகீதா என்றால் என்ன என்ற சுருக்க விளக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون